தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினரின் கோரிக்கைகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை பேச்சுவார்த்தை நடத்தாததால் திட்டமிட்டபடி 29ஆம் தேதி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அச்சங்கம் அறிவித்துள்ளது. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் முன்பு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி விடிய அரசுக்கு எதிராக பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். விடிய அரசு தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த நிலையில் இப்போது அலைக்கழிப்பது ஏன் என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முட்லூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் தேர்வு முடிவுகளில் குளறுபடி ஏற்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் கல்லூரி இயங்குவதால் குளறுபடிகளை சரி செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கமிட்டனர். இதையடுத்து கல்லூரி முதல்வர் அறையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அதில் மாணவர்கள் தரப்பில் நுழைவுச்சீட்டு வழங்கும் போது பாடத்திட்டத்தின் குறியீடுகளை தவறில்லாமல் பதிவு செய்ய வேண்டும், பாடத்தின் குறியீட்டு பெயரையும் அச்சிட வேண்டும், தேர்வு நுழைவுச்சீட்டில் நாள் நேரம் குறிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக சரளை மண் எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உருளைக்குடி கிராமத்தில் 96 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கண்மாயில் சுமார் 40 ஏக்கர் அளவில் வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்ற சிலர் சட்டவிரோதமாக சரளை மண்ணை எடுத்ததை கண்ட கிராம மக்கள் அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அவற்றை நாலாட்டின்புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் உருளைக்குடி கிராம நிர்வாக அலுவலர் சுப்ராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சரளை மண் எடுத்ததாக கருத்தபாண்டி, விஜயன், மகாராஜன், சண்முகம் ஆகிய 4 பேர் மீது நாலாட்டின்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததுடன் இது தொடர்பாக 3 லாரிகள் உள்பட 5 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதை கண்ட பொதுமக்கள் விடிய ஆட்சியில் இன்னும் என்னென்ன முறைகேடுகள் அரங்கேறுமோ என தலையில் அடித்துக் கொள்கின்றனர். தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு தங்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் முடக்கிவிட்டதாக சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் நேரத்தில் கூறி அவர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த விடியா திமுக தற்போது சொன்னதை செய்யாமல் இழுத்தடிப்பு செய்து வருகிறது. இதனை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பகுதி நேர ஆசிரியர்கள் விவகாரத்தை பொம்மை முதல்வர் பாராமுகத்துடன் கையாளுவதாக ஆசிரியர்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டினர். தேர்தல் அறிக்கை டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2016, 2021 ரெண்டுலேயுமே எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் 2016 ஆட்சிக்கு வர முடியாதனால நாங்கள் மறுபடியும் நம்பி இருந்தோம், கிடைக்கல. மறுபடியும் 2021 இதை சொன்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கையோட ஸ்டாலின் அதை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தாங்க. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கையில் பல கூட்டங்களுக்கு வந்திருந்தாரு. அப்போ எங்கள் மக்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க கோரிக்கையை. அப்போ ஸ்டாலின் ஒருத்தர் முதலமைச்சர் நேமில் இருக்க ஒருத்தர் எங்கள் ஆள் ஒருத்தர் போய் கேட்டார், ஐயா எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஸ்டாலின் முதலமைச்சரான அந்த ஸ்டாலின் பணி நிரந்தரப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஸ்டாலின் 3 வருஷம் முதலமைச்சராக இருக்கார். ஆனால் எங்கள் ஸ்டாலின் இன்னும் தெருவிலே தான் நின்று போராடுறாரு. அதனால இன்னும் எங்கள் மக்கள் நிறைய பேர் கேட்டாங்க, கன்னியாகுமரிங்கெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் இதே உதாரணத்தை தான் சொன்னார் முதலமைச்சர். ஆனால் இன்னும் முதலமைச்சர் பாராமுகமாகவே இருக்காரு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஊராட்சி ஒன்றிய சேர்மனுக்கு கொடுக்கப்பட்ட அரசு வாகனத்தை விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளர் பயன்படுத்தி வருவது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த மலர்முருகன் என்பவர் இருந்து வருகிறார். இவருக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட அரசு வாகனத்தை விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் ஆதரவாளர்களுடன் சுற்றித் திரியும் புகைப்படம் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒன்றிய பெருந்தலைவருக்கு கொடுக்கப்பட்ட அரசு வாகனத்தை தேவைக்காக பயன்படுத்தாமல் ஒன்றிய செயலாளர் சுற்றுவதற்காக வழங்கப்பட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பொருத்தப்பட்ட வடிகால் மதகின் ஷட்டர் காட்சி பொருளாக இருப்பதாக விவசாயிகள் விமர்சித்துள்ளனர். சோழத்தரம் கிராம பகுதியில் வீராணம் ஏரியின் வடிகால் மதகு வழியாக மேற்கு பகுதியில் உள்ள பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் வந்து சேரும். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வடிகால் மதகை சீரமைத்த விடிய அரசின் அதிகாரிகள்
வெறுமனே ஹாலோ பிளாக் கல் மீது 2 ஷட்டர்களை வைத்துவிட்டு நடைகை கட்டியுள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 ஷட்டர்களையும் எந்தவிதமான பிடிமானமும் இல்லாமல் ஹாலோ பிளாக் கல்லில் கட்டி வைத்துவிட்டு சென்றிருப்பதால் இது களவு போகவும் வாய்ப்புள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கூவத்தில் முதலை நடமாடுவதாக கதை விட்டது போல ஷட்டர் திருடு போனதாக சட்டமன்றத்தில் பொம்மை முதல்வர் காதில் பூ சுற்றாமல் இருந்தால் சரி என மக்கள் கிண்டலடித்துள்ளனர். மகாகவி பாரதியாரின் சரியான நினைவு தின தேதியை கேலண்டர் மற்றும் பாட புத்தகங்களில் வெளியிட வேண்டும் என்று எட்டயபுரம் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் செப்டம்பர் 11 மற்றும் செப்டம்பர் 12 ஆகிய 2 தேதிகளில் அனுசரிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பாரதியாரின் நினைவு தினம் எப்போது என்பது பெரும் சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கேலண்டர், இணையம் மற்றும் பாட புத்தகங்களில் மகாகவி பாரதி நினைவு தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி குறிப்பிடப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதியாரின் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் எட்டயபுரம் நகர செயலாளர் ச. ராஜ்குமார் மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், பாரதியாரின் நினைவு தினம் செப்டம்பர் 11 அல்லது செப்டம்பர் 12 ஆகியவற்றில் ஒரு தேதியை அறிவித்து அனைத்து இணைய பக்கங்கள், கேலண்டர்கள், பாடப்புத்தகங்கள் மற்றும் அரசிதழில் உள்ளிட்டவற்றில் ஒரே தேதியை குறிப்பிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.